தமிழகத்தின் கெஜ்ரிவால் மு.க. ஸ்டாலின் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா விமர்சித்துள்ளார். பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக பழனிக்கு வருகை தந்த நயினார் நாகேந்திரனுக்கு மாவட்ட பாஜக சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவிலுக்கு சென்று குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் செய்த நயினார் நாகேந்திரன் பின்னர் மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த எச். ராஜா, நாடு முழுவதும் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்த குற்றவாளி திமுக என்றும், நீட் தேர்வை முன்மொழிந்தவர் மத்திய இணை அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் என்றும் குற்றம் சாட்டினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்த 2013ஆம் ஆண்டு முதல் நீட் தேர்வு நடைபெற்றதாக எச். ராஜா தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு காரணமாகவே நீட் தேர்வு நடைமுறையில் உள்ளது என்றும், நீட் தேர்வு பிரச்சினைக்கு தீர்வு வேண்டுமென்றால் தமிழக முதல்வர் உச்சநீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு செய்வதற்கு பதிலாக நாடகம் ஆடுவதாகவும் அவர் தெரிவித்தார். 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வது உறுதி என்றும், அவருடன் தமிழகத்தின் கெஜ்ரிவால் ஸ்டாலினும் செல்வார் என தகவல்கள் வருவதாகவும் எச். ராஜா கூறினார்.